வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து தொடர்பான முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என கூறியுள்ள உயர்நீதிமன்றம் மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவர்களது மனுக்கள் நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான ஏசி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் வேலூர் தொகுதி தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என்றால் பணப்பட்டுவாடாவினை ஈடுபட்டவர்களில் போட்டியிட அனுமதிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேலூரில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படுவதற்கு முன்பே பலருக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எஞ்சிய வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணமே கைப்பற்றப்பட்டதாக கூறியவர் வார்டு வாரியாக பணப்பட்டுவாடா செய்ய இருந்ததற்கான ஆவணங்களையும் நீதிபதிகளிடம் தாக்கல் செய்தார். தொடர்ந்து வாதிட்ட அவர் வேலூர் தேர்தல் ரத்து செய்தது தேர்தல் ஆணையத்தின் முடிவுதான் என்றும் குடியரசுத் தலைவரின் முடிவு அல்ல என்றும் கூறினார். தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மட்டுமே தந்ததாகவும் தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வழக்கு விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர்.